கைஸ் நம்ம இப்போ இங்கேருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரே ஒரு இந்த இடம் இருக்குல்ல, அங்கே இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போகணும். இப்போ நம்ம ஆஃப் ரோடிங் போயிட்டு இருக்கோம். கைஸ் நம்ம வண்டி இப்படி இருக்குங்க. கைஸ் இப்போ நம்ம கம்பம்ல ரூம் எடுத்துட்டு ராமக்கல் மேடுக்கு போகிறோம். நம்ம அது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டுங்க, கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். கம்பம் மெட்டு வந்து 13 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ நம்ம கம்பம் மெட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ராமக்கல் மேடு போக முடியும். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 25 கிலோமீட்ரு. இப்போ அங்கே தெரியுது இல்லை மலை, அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். பாருங்க, கம்பம் மெட்டு வந்து 8 கிலோமீட்ரு, இடுக்கி 66 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஸோ நம்ம இப்போ போகிறது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், கேரளா. கைஸ் இதில் பார்த்து வாங்க, எல்லாருமே வேகமாக தான் வராங்க. ஹார்ன் அடித்து பார்த்து நீங்கள் ஓட்டுங்க. ஆனால் பக்காவாக இருக்குங்க குட்டி ரோடு. வேறுங்க எவ்வளோ டாட்டா சுமோ, நம்ம படத்துலலாம் வில்லனுங்களாம் டாட்டா சுமோவில் குரூப்பாக போவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு வெளிச்சமே படாத ஒரு இடத்துல இந்த இலைக்கு நடுவில் சன்லைட்டு பட்டால் எப்படி ஒரு அந்த ரேஸ் வரும், அந்த மாதிரி இருக்குது. ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் ரோடிங் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டுட்டு இருந்தாலும் ஆஃப் ரோடிங்க பண்ணுறா. நம்ம வந்து பார்டரில் இருக்கோங்க, இதுதான் தமிழ்நாடு பார்ட்ரு. இப்போ நம்ம கேரளா பார்டருக்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம். போயிட்டோம், ரைட்டு போனோம். கைஸ் நம்ம கேரளா வந்துட்டோங்க. அப்படியே நம்மளோட இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் அதிகமாகுது, அதோட சேர்ந்து எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாகுது. இது எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டங்கு ரோடு தாங்க. ஏண்டா இதுலையா இதுலையா த்ரில்லாக இருக்குமா? ஏண்டா இது என்னடா ஏங்க? சரிட்டா, குறைச்சி இடத்த விட்டிங்கன்னா நான் போயிடுவேன். கைஸ் நம்ம வண்டி இப்படி இருக்குங்க. சூப்பராக போயிட்டுருக்கான். கைஸ் உண்மையுமே சொல்கிறேன், சத்தியமாக வேற லெவலுங்க அது.
ரோடு பாருங்க எப்படி இருக்கு, எப்படி போட்டிருப்பாங்க பாருங்க. டேய் கர்ணா, உன்னோட பவரை இப்போ நான் பார்க்குறேன்டா. ஆனால் அமேசிங்க இந்த ரோடு. கைஸ் நம்ம வந்துட்டோம். இதுதான் ராமக்கல் மேடு. வந்த ரோடு வந்து அது த்ரில்லாக இருந்தது. பங்கம் பண்ணிட்டாங்க. அங்கே மேலே வழி இருக்கா? அங்கே அந்த சைடு இருந்தது. இப்படி போய் பார்ப்போம். பைக் அப்படியே பார்க் பண்ணுவோம் இந்தாண்ட. கைஸ் நம்ம ராமக்கல் மேடு கொரவன் கொரத்தி ஸ்டாச்சுக்கு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 25 ரூபா, 2 பேருக்கு 50 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நடந்து தான் ஆகணும். இவன் இதுக்கே வந்து வாயை பழக்கிறான்னா அங்கே நடக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் நடந்துருவேன், நீங்கள் தான் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஏ வயசாகுது இல்லைடா. பேருக்கு 10 மீட்டர் கூட வரலடா நம்ம. இல்லை நான் பேருக்கு தான் ஜிம்முக்கு போகிறேன். ஆனால் படிக்கட்டுன்னு வரும்போது மட்டும் டோட்டலாக 0. எனக்கு புரியுது. நீங்கள் பாதி தூரம் வரும்போதே உங்களால் முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கீழே இறங்கிடுங்க. குறவர் குரத்தையோட தூரத்துலேருந்தே பார்த்துட்டு போயிடும். குறவர் குரத்தையோட முகம் மட்டும் உங்களுக்கு இங்கிருந்து தெரியும். அதோட க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock. இதோட க்ளோசிங் டைம் வந்து 7:30. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்ம கடந்து வந்த பாதைகள். ஏய் நானே எவ்வளோ பரவாயில்லடா. நீ வேற டெய்லி 7 to 10 ஜிம்முக்கு வேற போயிட்டு இருக்க. சரி, இது ஹைலைட் பண்ண வேண்டிய நேரம் இல்லை. எங்கடா ஏறான் ஏறிக்கிட்டே இருக்கோம். காலையிலேருந்து சேர்த்து வச்ச எனர்ஜியெல்லாம் ஒட்டுக்கா முடிச்சிட்டாங்களேடா. காலையிலேருந்து 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணது பெருசாக தெரியல, இந்த 200 மீட்டர் தான் பெருசாக தெரியுது. இதோட வரலாறு ஏதாவது பாத்தியா? வரலாறு பார்த்துருக்கேன். தலை நடிச்சது ஜோக் இல்லையா? நல்ல நகைச்சுவை. அதை நான் இப்ப கேட்குறேன். இந்த கொரவன் குரத்தையோட வரலாறு ஏதாவது பாத்தியான்னு கேட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பேசலாமா? എൻ്റെ 5000 റുപ്പീസാണ് ഹെൽമെറ്റ് അവിടെ ഉണ്ട്. புரியல. ஏதோ யானை എൻ്റെ 5000 റുപ്പീസാണ് ഹെൽമെറ്റ് അവിടെ ഉണ്ട്. ஓ அப்புறம் மறந்துட்டு வித்து இது கூட 50 ரூபா தான்டா வரும். இது இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வரும். அதுக்கு நாங்க அடமான வைக்கல நினைச்சது பாத்தீங்கன்னா ஏதாவது உள்ள பூந்து உள்ள இருந்து வந்துட போகுது. ரயில போகும்போது காதுக்குள்ள போகும். இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இப்போ மாங்காவும் பைனாப்பிளும் நம்ம வந்து மிளகா பொடியை போட்டு சாப்பிட்டுட்டோம். ஆனால் தண்ணி இல்லை. உனக்கு காரத்துன்னு தண்ணி வேணும் அப்படின்னா வாட்டர் பாட்டில் போட்டு காசு கொடுத்து வாங்கிக்கோ. ஓ கடை பக்கத்துலேயே தான் இருக்கு. கைஸ் நம்ம இப்போ இங்கேருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஒரே ஒரு இந்த இடம் இருக்குல்ல, அங்கே இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போகணும். இதுதான் வழி. இந்த வழியாக இப்படி போய் அந்த மலையில் அப்படி ஏறி அங்கே மேலே அங்கே போகணும்.
பார்க்கும்போதே எப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அவன் ஆல்ரெடி ஒருத்தங்க படுத்துட்டான். டேய் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. கூட கொஞ்சம் குப்பை மட்டும் போடுறது தவிர்த்தா பரவாயில்ல. இடம் சூப்பராக இருக்கும் குப்பை இல்லாமல். இங்கே மட்டும் இல்லைடா, எல்லா இடத்துலையுமே என்ன செய்யக்கூடாதோ அதான் செய்வாங்க. இந்த மாங்காய் உள்ளே போனவும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் வந்துருச்சு. பைனாப்பிளோட சேர்த்து உள்ளே போயிருக்கா. நான் தான் பேர் கில்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அம்மா பார்த்துவாடா. விஜு நான் கூட ஏறிடுனாட்டு இருக்கு. அதோ தெரியுதுப்பா. எங்க அங்க அங்கே போகணும்டா கைஸ். மேலே அங்கே தெரியுதுல, அங்கே போகணும் நம்ம. வாடா வாடா. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? போகலாம் போகலாம். இதை மட்டும் கொஞ்சம் பிடி வாங்கிக்கிறேன். இதுடா நான் இதுதான் டாப் இருக்கிறது. இந்த ஒரு வியூக்காகடா எவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்கு. கைஸ் இருட்டாயிடுச்சு. நைட்டு டைம் என்னடா? டைம் 6:10. 6 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே இறங்க போகிறோம். இங்கேருந்து இறங்கி போகிறதுக்குள்ள இருட்டு. டார்ச் லைட் சார்ஜ் இருக்குல்லடா? இருக்கணும். இல்லைனா ஒருத்தங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இது. இது ஏறி வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஒருத்தர் செத்துருப்பான். இன்னும் இதுல ஒரு திட்டு இருக்கு, அதை வச்சு இறங்கிடலாவா? வேறு இந்த இடத்துல ஒரு திட்டு இருக்கு கீழே. இந்த இடத்துல கரெக்டா காலை வச்சு வரணும். ஓகே ஓகே ஓகே.
போச்சா. சிங்கவாலுக்கு வரங்க. இதாங்க மேகமலையோட ஒரிஜினல் அழகே. இந்த இடம் வந்து இந்த ஒரு ஃப்ரேம் போதும்.